தமிழால் இணையும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 1 ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு கீழே நமக்கு டயலாக், அட்வர்டைஸ்மெண்ட், ரிப்போர்ட் வச்சு நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதே எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு டயலாக் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் பேசுகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டில் ஒரு 5 லைன்ஸ்க்கு நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன டயலாக் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபாதர் பேசுகிறாரு. ஹாய் மேரி, இட் ஹாஸ் பீன் எ வெரி லாங் டைம் சின்ஸ் வி வெண்ட் ஆன் எ ட்ரிப், லெட்ஸ் பிளான் ஒன். மேரி, நம்ம வந்து ஒரு ட்ரிப் போய் ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஒரு ட்ரிப்புக்கு நம்ம இப்போ பிளான் பண்ணலாம் அப்படின்னு வந்து அப்பா சொல்கிறாரு. மேரி அதுக்கு என்ன சொல்கிறா அப்படின்னா, எஸ் டேட், ஐ எம் ஆல்சோ லாங்கிங் டு. ஆமாப்பா, நானும் ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருக்கேன். வை டோன்ட் வி பிளான் ஒன் ஃபார் திஸ் வீக்கெண்ட்? ஏன் நம்ம இந்த வீக்கெண்டில் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னு மேரி கேட்குறா. அப்பா சொல்கிறாங்க, ஷியோர், டெல் மீ வேர் ஷால் வி கோ? சரிம்மா சொல்லு, நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு அப்பா கேட்குறாரு. மேரி என்ன சொல்கிறா அப்படின்னா, சம் பிளேஸ் நியர் பை பட் ஃபார் அட்லீஸ்ட் 2 days. எங்கேயாவது பக்கத்தில் போகலாம்ப்பா, ஆனால் 2 நாள் இல்லை 2 நாளைக்கு மேலேயாவது கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு வந்து மேரி சொல்கிறா. அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ திங்க் வி ஷுட் கோ டு த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் நியர் பை. ஸோ நம்ம இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நம்ம காட்டுக்கு போகலாம் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. மேரி சொல்கிறா, யா, ஐ ஹாவ் நெவர் பீன் டு எ ஃபாரஸ்ட். ஐ ஹேட் சீன் அ ஃபாரஸ்ட் ஒன்லி ஆன் த டிவி அண்ட் மூவிஸ். த ஃபாரஸ்ட் இஸ் அ குட் சாய்ஸ். ஆமாப்பா, நான் இது வரைக்கும் காடை நேரில் பார்த்ததில்ல, டிவியில் பார்த்துருக்கேன், படத்தில் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம காட்டுக்கு போகிறதுங்கிறது ஒரு நல்ல சாய்ஸ், போகலாம்ப்பா அப்படின்னு மேரி சொல்கிறா. அப்போ சொல்கிறாரு, ஓகே, இஃப் வி ஆர் கோயிங் டு த ஃபாரஸ்ட் வி மஸ்ட் லிஸ்ட் அவுட் வாட் வி ஷுட் கேரி வித் அஸ் ஃபார் 2 days. ஓகே, இப்போ நம்ம காட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு 2 நாளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம இப்போவே லிஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு வந்து அப்பா சொல்கிறாரு. உடனே வந்து மேரி சொல்கிறான், இங்கே நமக்கு அண்டர்லைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ திங்க் வி ஷுட் கேரி சூட்டபிள் கிளாத்ஸ் லைக்குங்கிறத புக்கில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன யோசித்து எழுதணும் அப்படின்னா, உங்கள் காட்டுக்கு போகிறாங்க. ஸோ காட்டுக்கு போகிறப்போ என்னென்ன மாதிரியான கிளாத்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ கிளாத்ஸ் லைக் என்ன கிளாத்ஸ் எல்லாம் வேணும்? மாய்ஸ்சர் விக்கிங் கார்மெண்ட்ஸ் கவரிங் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். அதாவது தண்ணி உள்ளே போகாத மாதிரி கிளாத்ஸ் நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஹேண்ட்ஸுக்குமே லெக்ஸுக்குமே கவர் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம்ப்பா. ஹேண்ட் க்ளவுஸ் எடுத்துகிட்டு போகலாம். கெய்ட்டர்ஸ் அப்படின்னா காலில் வந்து ஒரு ஷூ மாதிரி இருக்கும். அது எங்கே வருங்கன்னா கீழ்கால் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். அது மோஸ்ட்லி இந்த சிமெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க காலில் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ கெய்ட்டர்ஸ் கொண்டு போகலாம். அண்ட் ஹெட்வியர், ஒரு ஹெல்மெட் மாதிரி இல்லை ஒரு ஹெட்வியரை நம்ம கொண்டு போகலாம்ப்பா அப்படின்னு மேரி சொல்கிறா. அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாட் அபவுட் த ஃபுட்? டு யூ ஹாவ் எனி ஐடியா மேரி? சரிம்மா, அப்போ நம்ம ஃபுட்டுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்ன மேரி அப்படின்னு வந்து அப்பா கேட்குறாரு. உடனே மேரி சொல்கிறேன், யா, ஃபார் ஃபுட் ஐ சஜஸ்ட். இப்போ நம்ம காட்டுக்கு போகிறோம் இல்லையா, நம்மளால் அங்கே போய் சமைச்சு சாப்பிட முடியாது. ஸோ நமக்கு ஈஸியாக என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம கொண்டு போகணும். ஸோ மேரி என்னென்ன சொல்கிறா அப்படின்னா, வி டேக் டீஹைட்ரேட்டட் ஃபுட்ஸ். டீஹைட்ரேட்டட் ஃபுட்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த தண்ணி ஈரப்பதம் இல்லாத ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு போகலாம். எ பேக்கெட் ஆஃப் இன்ஸ்டன்ட் காஃபி பேக்கெட்ஸ் அண்ட் டீ பேக்ஸ். ஸோ அந்த இன்ஸ்டன்ட் காஃபி பேக்ஸ் இருக்கும் இல்லையா, ஜஸ்ட் நம்ம வந்து சுடு தண்ணி போட்டு அதில் டிப் பண்ணாலே டீயாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி டீ பேக்ஸ், காஃபி பேக்கெட்ஸ் கொண்டு போகலாம்ப்பா. எனர்ஜி பார்ஸ் கொண்டு போகலாம். சாக்லேட்ஸ் கொண்டு போகலாம். நட்ஸ், இதெல்லாமே நம்ம வந்து சமைக்கணும்னு தேவையில்லை இல்லையா, அப்படியே சாப்பிட்டா போதும். அப்புறம் சாண்ட்விச் மேக்கிங் மெட்டீரியல்ஸ், அப்புறம் வந்து ட்ரை சப்பாத்தி கொண்டு போகலாம். ஏன்னா ட்ரை சப்பாத்தி கொண்டு போனீங்க அப்படின்னா நம்ம அங்கே வந்து ஒரு தீ முட்டிட்டோம் அப்படின்னா அது நல்லா அதை அங்கேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். சீஸ், அது மேலே நம்ம சீஸ் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். அண்ட் கப் நூடுல்ஸ் வில் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ நம்ம என்ன எழுதுகிறோங்கிறத அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதணும். ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக என்ன சமைச்சு சாப்பிட முடியுங்கிறது எல்லாமே மேரி இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கா. ஃபாதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ திங்க் வி நீட் டு வியர் ப்ராப்பர் ட்ரெக்கிங் ஷூஸ் அண்ட் டேக் அவர் ஸ்லீப்பிங் பேக்ஸ் டூ. டூ யூ திங்க் வி நீட் டு டேக் எனிதிங் எல்ஸ்? அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ நம்ம ட்ரெக்கிங் போகிறப்போ போடுறதுக்கு அதுக்கு தேவையான ஷூஸ் எடுத்துக்கணும். அப்புறம் ஸ்லீப்பிங் பேக்ஸையுமே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து அப்பா சொல்கிறாரு. வேறு ஏதாவது எடுத்துக்கணுமா மேரி அப்படின்னு கேட்குறாரு. மேரி சொல்கிறா, எஸ் டேட், எ டார்ச் லைட் அண்ட் எ மஸ்கிட்டோ ரெப்பல்லண்ட் இஸ் எ மஸ்ட். கண்டிப்பாக டார்ச் லைட் வேணும்ப்பா. அப்புறம் மஸ்கிட்டோ ரெப்பல்லண்ட்டுமே நம்ம கண்டிப்பாக கொண்டு போகணும். மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக, இதை தவிர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மேரி சொல்கிறா. ஐ திங்க் வி ஆர் ஆல் செட் டு கோ ஆன் அவர் ஜர்னி. இப்போ நம்ம ஜேர்னிக்கு தேவையான எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ப்பா அப்படின்னு மேரி சொல்லி இந்த கான்வர்சேஷனை வந்து எண்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புக்லேயே சூப்பராக கொடுத்துருந்தாங்க.
An advertisement is an audio or visual form of marketing communication to promote or sell a product, service or idea. அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது எதுக்கு பண்ணுவாங்க, நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து விற்கணும். ஸோ எந்த மாதிரி விற்கலாம், ஆடியோ ஃபார்மில் விற்கலாம். ஏன்னா நம்ம ரேடியோவில் கேட்போம், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருப்போம். ஸோ விஷுவல் ஃபார்ம் டிவியில் பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா பேனர்ஸ், அப்படி இல்லைன்னா வந்து போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு வழி தான் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல என்ன இருக்கணும், நம்ம இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் எதை வச்சு பண்ணுவோன்னா ஒரு போஸ்டர் மாதிரி தான் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னென்ன இருக்கணும்னு பார்க்கலாம். நேம் ஆஃப் த ப்ராடக்ட், பிராண்ட், அவுட்லெட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ப்ராடக்டோட நேம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் வித் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ். ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், வெப்சைட்ஸ் இருந்தாலுமே நம்ம கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்பீலிங் இமேஜஸ் ஆஃப் த ப்ராடக்ட், சர்வீஸ் ஆர் ஐடியா டு பி அட்வர்டைஸ். நம்ம எந்த பொருளை அட்வர்டைஸ் பண்ணுறோமோ அந்த பொருளோட இமேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அப்போ தானே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம வந்து எழுதுறதுங்கிறது வந்து படித்தவங்களுக்கு புரியும். ஸோ நமக்கு இமேஜஸாக இருந்தால் படிக்காதவங்களுமே பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டார்கெட் டெமோகிராஃபிக்ஸ், ஆடியன்ஸ், கஸ்டமர்ஸ். அதாவது ஆடியன்ஸையோ இல்லை நம்ம போஸ்டரை பார்க்குற கஸ்டமர்ஸையோ டார்கெட் பண்ணுற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் வந்து ஃபீல் குட் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ் இருந்தால் மக்கள் வந்து வர்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுமே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து கலர்ஃபுல் பேக்ரவுண்ட். ஸோ ஒரு போஸ்டருங்கிறது வந்து நார்மலாக போட்டால் நல்லாவே இருக்காது, ஒரு கலர்ஃபுல் பேக்ரவுண்டில் இருக்கணும். கலர்ஃபுல் அண்ட் ரீடபிள் டெக்ஸ்ட். ஸோ அந்த நம்ம போடுற டெக்ஸ்ட்டுமே வந்து நல்லா பார்த்த உடனே வந்து புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணலாம். ப்ரீஃப் அண்ட் கேட்சி டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அபவுட் த ப்ராடக்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட் போடுறோம் அப்படின்னா ஒரு கேட்சி ஸ்லோகன்ஸ் எழுத சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு ஒன் லைனில், அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு லைனில் அந்த ப்ராடக்டை பற்றி ஒரு லைனில் டக்குன்னு பார்த்தோன்னே இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கேட்சி டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். யூஸ் பார்டர்ஸ் அண்ட் லைன்ஸ் டு ஆர்கனைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை சுற்றி ஒரு பார்டரோ இல்லை ஒரு லைனோ போடணும் நீட்டாக. அப்போ தான் வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் நீட்டாக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நமக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் புக்லேயே கொடுத்துருந்தாங்க. நான் இங்கே எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஹோம் அப்ளையன்சஸ் ஆடி சேல் 20 to 50% ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸ், முத்துசாமி அண்ட் கோ, ராஜாஸ்ரீ, ஜிஞ்சி. ஸோ நம்ம இங்கே வந்து இதை எப்படி வந்து போடலாம் அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம ஏன்னா வரைய தான் போகிறோம், நம்ம பிரிண்ட்டு இல்லை வேறு எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ நம்ம வரைய தான் போகிறோம். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி அவுட்லைனோடைய முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மேலே வந்து நான் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கடையோட பேர் அவங்க கொடுத்துருக்காங்க, முத்துசாமி அண்ட் கோ. ஸோ நான் அதையே வந்து மேலே வந்து ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கேன். ஹோம் அப்ளையன்சஸ். ஸோ ஹோம் அப்ளையன்சஸ்ங்கிறதுனால அது என்னென்ன பொருள், ஹோம் அப்ளையன்சஸில் என்னென்ன பொருள் வருமோ அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வரைஞ்சோடனே நம்ம பிக்சர் தான் வரைஞ்சோடனே தெரிஞ்சிடும், ஓகே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இது எல்லாமே தான் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஆடி சேல் 20 to 50%. ஸோ நம்ம ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பெருசாக நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே நான் எழுதியிருக்கேன் ஆடி சேல் 20 to 50% அப்படின்னு. அப்புறம் ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ அதையுமே நான் வந்து இது இங்கே கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அட்ரஸும் இங்கே கொடுத்தாச்சு, காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கேட்சி ஸ்லோகன்ஸ் எழுதணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா, ஆல் ப்ராடக்ட்ஸ் வித் லோ ப்ரைஸ். ஸோ லோ ப்ரைஸில் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, மொபைல் கேலக்ஸி, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அக்சசரிஸ், சிம் கார்ட்ஸ், ரீசார்ஜ், ஃப்ரீ பவர் பேங்க்ஸ் ஆன் மொபைல்ஸ் பர்ச்சேஸ், நம்பர் 1 டோல்கேட் திருச்சி. ஸோ மொபைல் ஃபோன்ஸு இல்லை ஒரு மொபைல் ஷாப் அதை பற்றி நம்ம இங்கே வந்து அட்வர்டைஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து நான் போட்டுட்டேன், நான் வந்து ஒரு பிக்சர் மாதிரி நானாக இங்கே வந்து போட்டுட்டேன். ஸோ இதை நம்ம வரைகிறதுக்கும் ஈஸி தான். ஸோ நான் மேலே வந்து போட்டுட்டேன், கடைப்பேர் வந்து கொடுத்துருக்காங்க மொபைல் கேலக்ஸி, என்னென்ன இருக்கும் சொல்லியிருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அக்சசரிஸ், சிம் கார்ட்ஸ், ரீசார்ஜ் எல்லாமே நாங்கள் வந்து இங்கே பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ஃப்ரீ பவர் பேங்க்ஸ் ஆன் மொபைல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நான் இங்கே பெருசாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பிக்சர்ஸ்லாம் கொடுத்தாச்சு. இங்கே நான் கேட்சி ஸ்லோகன்ஸ் எழுதியிருக்கேன், லோ காஸ்ட் மோர் ஹாப்பினஸ் அப்படின்னு. ஸோ நம்ம இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்தாச்சு. இதை நீங்கள் வரைகிறதுக்குமே ஈஸி தான். ஸோ நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். எனக்கு வரைய டைம் கிடைக்கல, ஸோ நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ ரிப்போர்ட்டுங்கிறது எதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
A report is designed to lead people through the information in a structured way and also to enable them to find the information that they want quickly and easily. It is a short, sharp, concise document which is written for a particular purpose and audience. அதாவது ரிப்போர்ட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துருச்சு, அந்த நிகழ்ச்சி பற்றின ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம வந்து எழுத போகிறோம். அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்தது, யார் யார் வந்தாங்க, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து எழுத போகிறோம். அதுக்கு பேர் ரிப்போர்ட். சின்னதாக எழுதணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரிப்போர்ட் எழுதி நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ அவங்களுக்கு அப்போ தான் தெரியும், ஓகே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு, இந்த இன்சிடெண்ட்டில் இதெல்லாம் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு, அந்த நிகழ்ச்சிக்குள்ளே இந்த இன்சிடெண்ட்ஸ் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ ஒரு ரிப்போர்ட்குள்ளே நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் ஆஃப் த ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் வந்து எதை பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கணும். ரிப்போர்ட் ரைட்டர்ஸ் நேம், ரிப்போர்ட் யார் எழுதுகிறா, யார் வந்து இந்த ரிப்போர்ட்டை எழுதுனதுங்கிற அவங்க நேம் இருக்கணும். வாட் நேம் ஆஃப் த ஈவெண்ட், என்ன ஈவெண்ட் நடந்துச்சு. டே அண்ட் டைம் ஆஃப் த வென், எப்போ நடந்துச்சுங்கிறது இருக்கணும். வேர், எங்கே நடந்துச்சுன்னு இருக்கணும். வை, ஏன் இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்கன்னு இருக்கணும். ஹூ, யார் யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட், யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு இருக்கணும். ஹவு, த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஈவெண்ட் லைக் ப்ரோக்ராம் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட், என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நடத்தி இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னு இருக்கணும். யூஸ் சிம்பிள் சென்டென்சஸ் இந்த பாஸ்ட் டென்ஸ், முக்கியமாக பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நடந்து முடிஞ்ச ஈவெண்ட்டை தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். பி ப்ரீஃப். ஸோ பி ப்ரீஃப் அப்படின்னா சுருக்கமாக எழுதியிருக்கணும், நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவும் எழுதக்கூடாது, சுருக்கமாக எழுதியிருக்கணும். டு நாட் எக்ஸக்ரேட் த ஈவெண்ட்டை. ஸோ எந்த ஈவெண்ட் நடந்துச்சோ இந்த ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணுமே தவிர அந்த ஈவெண்ட் எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல தேவையில்லை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டான்ஸ் ஆடினாங்க அப்படிங்கிறத நான் ஒரு லைனில் எழுதுறேன்னா, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டான்ஸ் ஆடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லணும்னு தேவையில்லை. ஸோ லைனில் நின்னாங்க, இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, இப்படி ஆனாங்க அப்படி ஆனாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஒரு ஈவெண்ட்டை நம்ம எக்ஸாக்ரேட் பண்ணவே கூடாது. டான்ஸ் ஆடினாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து எழுதி முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஈவெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் வந்து இங்கே நமக்கு எக்ஸசைஸ்க்கு கொடுத்துருந்த ஈவெண்ட்ஸை தான் நான் இங்கே ரிப்போர்ட்டாக நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் டே. ஸோ அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு, எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் டே அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்திருக்கு. வாஸ் ஆர்கனைஸ்டு இன் யுவர் ஸ்கூல் ஆன் 15th July. ஸோ நமக்கு டேட் கொடுத்துட்டாங்க. The district collector was the chief guest of the event. ஸோ இங்கே யார் சீஃப் கெஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை தான் சீஃப் கெஸ்ட்டாக நம்ம வந்து கூப்பிட்ருக்கோம். As part of the event, many competitions were held and the prizes were distributed to the winners and the participants. நிறைய காம்படிஷன்ஸ் நடந்துச்சு, ப்ரைஸஸ் எல்லாமே நமக்கு வின்னர்ஸ்க்கும் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம். இட் வாஸ் அ கிராண்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. நான் வாஸ் அ மெம்பர் ஆஃப் த ஆர்கனைசிங் கமிட்டி. ஸோ இந்த நிகழ்ச்சியை நடத்திய ஒரு மெம்பராக இருந்து நீங்கள் இப்போ ரிப்போர்ட் எழுத போகிறீங்க. ரைட் அ ரிப்போர்ட் அந்த ஈவெண்ட் இன் அபவுட் 124. ஸோ ஷார்ட்டாக நமக்கு ரிப்போர்ட் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரிப்போர்ட்டை வந்து இங்கே கொடுத்துருக்கேன், எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் டே. ஓகேவா. ஸோ ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எதை பற்றி ரிப்போர்ட் எழுத போகிறோங்கிற ஹெட்டிங்கை நான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ஸ்கூல் பேர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஜவஹர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கருவாலிப்பட், celebrated the educational development day on the 15th of July 2019 in the school premises. ஸோ நமக்கு வந்து எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துட்டேன். எங்கே நடந்திருக்கு, இந்த ஸ்கூலில் இந்த டேட்டில் வந்து நடந்திருக்கு. as part of the event many competitions were held from the mornings for students. ஸோ மார்னிங்கில் இருந்தே ஸ்டூடெண்ட்ஸுக்காக நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் நடத்தப்பட்டது. primary school children actively participated in the drawing competition depicting education development day. ஸோ நிறைய ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ட்ராயிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எந்த டாப்பிக்லனா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டேங்கிற டாப்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரட்டோரிக்கல் கான்டெஸ்ட் ஆன் த டாபிக்ஸ். ஆரட்டோரிக்கல் கான்டெஸ்ட் அப்படிங்கிறதுனா பேச்சு போட்டி. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பேச்சு போட்டி நடந்திருக்கு. வாஸ் ஹெல்டு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் 6 to 8. ஸோ ஸ்டாண்டர்ட் 6 to 8 இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு இந்த பேச்சு போட்டி நடந்திருக்கு. The debate on the topic development is vivid only with an educated society. So debate அப்படிங்கிறது பட்டிமன்றம். ஸோ டெவலப்மெண்ட் இஸ் vivid only with an educated society அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் தான் நமக்கு வந்து பட்டிமன்றம் நடந்திருக்கு. was conducted for students 9th to 12th. ஸோ 9th to 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நடந்திருக்கு. அப்புறம் at 2 PM the district collector Mrs. Yasmin Begum presided over the valedictory function and addressed the students on the importance of being a literate.
ஸோ உடனே அதுக்கப்புறம் வந்து சீஃப் கெஸ்ட் வந்து பேசுகிறாங்க. பீயிங் அ லிட்ரேட்டர், அதாவது ஒரு கல்வியாளராக இருக்கிறத பற்றி ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஷி என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு பர்சியூ ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரீச் கிரேட் ஹைட்ஸ். ஸோ நம்ம ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பண்ணணும், நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன் கண்டிப்பாக பண்ணணும், அதுக்கப்புறம் மேலும் மேலும் உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து அந்த மேம் வந்து சொல்லியிருக்காங்க. The chief guest distributed the trophies to the winners and all the participants were given certificates. ஸோ சீஃப் கெஸ்ட் என்ன பண்ணுறாங்க, எல்லா வின்னர்ஸ்க்கு எல்லாருக்குமே ட்ராஃபி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் a grand and successful event and a day to be remembered forever. ஸோ அது வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக எல்லார் ஞாபகத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக நடந்துச்சு. ஸோ இதை யார் எழுதியிருக்காங்க, மெம்பர் ஆஃப் த ஆர்கனைசிங் கம்யூனிட்டி சண்மதி வேலாயுதம் அப்படிங்கிறவர் இந்த ரிப்போர்ட்டை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. யூ ஆர் த ஸ்கூல் பீப்புள் லீடர், யூ ஹாவ் பீன் ஆஸ்க்டு டு ரைட் அ ரிப்போர்ட் ஆன் த இனாகுரல் செரிமனி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அசோசியேஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல் which was held recently. Write a report on the same in not more than 120 words. ஸோ ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்து உங்கள் ஸ்கூலில், அதாவது இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷனில் நடந்த இனாகுரல் செரிமோனியை வச்சு நீங்கள் வந்து ரிப்போர்ட் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி கூட நீங்கள் இதை ரீட் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். என்னென்ன எழுதணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, யார் சீஃப் கெஸ்ட், என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கணும். முக்கியமாக ஹெட்டிங் இருக்கணும், யார் எழுதியிருக்கா இந்த ரிப்போர்ட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகேவா, நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கண்டிப்பாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யூ ஆர் த கோஆர்டினேட்டர் ஆஃப் த சயின்ஸ் ஃபோரம் ஆஃப் யுவர் ஸ்கூல் அண்ட் ஈவெண்ட் ஹேட் பீன் ஆர்கனைஸ்ட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் நேஷனல் சயின்ஸ் டே ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபோரம். ஸோ அந்த என்ன சொல்கிறது, நேஷ்னல் சயின்ஸ் டேக்காக உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த நேஷ்னல் சயின்ஸ் டேக்காக ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ நவ் ரைட் அ ரிப்போர்ட் ஆன் த அப்சர்வேஷன் ஆஃப் நேஷ்னல் சயின்ஸ் டே அட் யுவர் ஸ்கூல். ஸோ அந்த நேஷ்னல் சயின்ஸ் டே எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ரிப்போர்ட் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குமே நான் இங்கே உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். இதையுமே நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கோங்க. கண்டிப்பாக இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க, எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஹெட்டிங் இருக்குது, இங்கே யார் எழுதியிருக்கா அப்படிங்கிறதையுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரொம்ப நான் ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸாக கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம கல்விக்களம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும்.